இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப்பை நம்ம தமிழில் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச்சில் ஜெமினின்னு டைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஏஐ. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். லாகின் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஜிமெயில் ஐடி தான். ஜிமெயில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து சைன்இன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து ஃப்ரீயாகவே 1 இயருக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா நார்மல் வெர்ஷன்லேயே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ வெர்ஷனில் நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த வீடியோலாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் இருக்குது. மற்றபடி டீப் சர்ச்சஸ் வந்து கிடைக்கும் ப்ரோ ஆப்ஷனில். நம்ம நார்மல் ஆப்ஷனில் அது இருக்காது. இப்போ கீழே ப்ளஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் கேமரா, கேலரி, ஃபைல்ஸ். இப்போ கேமரா எதுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பார்க்குறீங்க ஒரு புக்கில், அதை அப்படியே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். இல்லை அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கேட்கலாம். அதை சுருக்கமாக சொல்லலாம். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லும். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து வாய்ஸ் மூலிமாவும் கேட்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் கேட்கலாம், தமிழ்லேயும் டைப் பண்ணி கேட்கலாம், இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணி கேட்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இப்போ கேலரிங்கும் போது உங்களோட கேலரியில் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா அதை கிளிக் பண்ணி அதை டீட்டெயில் கேட்கலாம். இப்போ ஃபைல்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஏன்னா பிடிஎஃப் தான் வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து இதில் இந்த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பிடிஎஃப் வந்து நான் இதை மாற்ற போகிறேன். அது அப்லோட் ஆகும். உங்கள் நெட் வந்து ஸ்பீடாக இருந்துச்சு, அதே மாதிரி பிடிஎஃப் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா டக்குன்னு அப்லோட் ஆகிடும். உங்கள் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, இல்லை பிடிஎஃப் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி வருதுல்ல, அந்த மாதிரி அப்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ட்டு மார்க் வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இங்கே கேட்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜெமினியை கேளுங்கன்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள், ட்ரான்ஸ்லேட் திஸ் பிடிஎஃப் இன்டு தமிழ் பேஜ் பை பேஜ். இப்போ இந்த மாதிரி போட்டுடலாம். இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் மூலமாக சொல்லலாம். நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இன்னொரு வேர்டை போடுங்க, அவாய்ட் சிட்டேஷன்ஸ். அவாய்ட் சிட்டேஷன்ஸ். இது போடுங்க. இது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெஃபரன்ஸு சிம்பிள் எல்லாம் வந்து கொடுக்கும். ஏன்னா வந்து நம்ம இப்போ ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறோம், அது தமிழில் மாற்றுதில்ல. அப்போ வந்து அந்த தமிழில் மாற்றும் பொழுது இந்த பேஜிலேருந்து நான் இது மாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸு 1 2 3 கொடுத்துட்டு வரும். அது நமக்கு வேணாங்கிறதுக்காக இந்த அவாய்ட் சிட்டேஷன் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இது கொடுத்துட்டு இப்போ இந்த சிம்பிள் சென்ட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 8 பேஜஸ் இருக்கும். அது நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான பேஜஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ஒரு 10 பேஜஸாக இல்லை ஒரு 5 பேஜஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ கொடுங்க. லைன் பை லைனாக வேணுமா, இல்லை பேஜ் பை பேஜாக வேணுமா. ஒரு சில இதில் வந்து இப்போ கான்வர்சேஷன் மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து நீங்கள் அந்த லைனுக்கு கீழேயே வந்து அது தமிழ் வர மாதிரி இப்போ இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டும் கொடுத்து கீழே தமிழ் டெக்ஸ்ட்டும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப நிறையா பேஜஸ் எடுத்துகிட்டே போகும். இது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடியதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த ஒரிஜினல் வெர்ஷனை நம்ம கொடுக்கல, இங்கிலீஷை கொடுக்கல. இப்போ வந்து இது வந்து இந்த 8 பேஜஸுமே வந்து பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம பேஜஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து எல்லா பேஜஸும் பண்ணிவிடும். ஒருவேளை நம்ம பேஜஸ் நிறையா கொடுத்துருக்கோம் நம்ம பிடிஎஃப்பில் அப்படின்னா அது ஒரு 2-3 பேஜஸ் மட்டும் பண்ணி கொடுக்கும். அப்புறம் நமக்கு அந்த பேஜஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கேட்கும், இந்த நெக்ஸ்ட் பேஜ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இல்லை டைப் பண்ணிட்டோம்னா அது அடுத்த பேஜஸை வந்து நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு 8 பேஜஸ் இருந்துச்சு, அது எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், இது வந்து இந்த காப்பி பட்டன். இதுதான் காப்பி பண்ணுற பட்டனு. மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சிலர் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த காப்பி பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி சென்ட் டு டிவைஸ்னு வரும். அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணதை சின்னதாக ஒரு கட்டமாக காட்டும். இப்போ வந்து இது நம்ம டெக்ஸ்ட்டை வந்து இப்போ காப்பி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம இப்போ ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஃபோனில் வந்து வேர்ட் ஆப் வந்து இருக்கணும்.
அது வந்து நிறைய ஆப் இருக்குது. நான் வந்து WPS ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது WPS இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். WPS ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிரியேட்ன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதுதான் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து வேர்டு மட்டும் கிடையாது, பிபிடி இருக்குது, எக்ஸல் இருக்குது, எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த WPS ஆஃபீஸ். அதனால தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதில் டிஓசின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பிளாங்க்ன்னு இருக்குது, டெலிகேட் ரெஸ்யூம்ஸ் இருக்குது. இதில் நிறையா ஃபார்மேட்டை வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து பிளாங்க் பேஜஸ் தான் வேணும். இப்போ பிளாங்க் பேஜஸ் வந்துச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணோம் இல்லைங்களா ஏஐலேருந்து, அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே லிங்க் ஆகுதுல்ல, இந்த ஏரியாவில், இந்த ஒயிட் ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா செலக்ட் ஆல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்துருக்குங்களா. இப்போ பேஸ்ட் கொடுங்க. இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ண 8 பேஜஸும் இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த டன்னுக்கு பக்கத்தில் ஒரு சேவ் ஐக்கான் இருக்குது பாருங்கள் மேலே, இதுதான் சேவ் ஐக்கான். அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ எங்கே சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் இந்த WPS க்ளவுடு மை க்ளவுடுன்னு இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. க்ளவுடில் சேவ் பண்ண வேண்டாம். இதை கொடுத்துட்டு லொக்கேஷன் இருக்கு இல்லைங்களா, உங்கள் ஃபோனில் தெரிஞ்ச லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோன் இருக்கா, ஃபோனை கிளிக் பண்ணுறேன். நான் UGDRPலே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஃபைல் நேம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். தி காஸ்பல் தமிழ். இப்போ இங்கே DOCSன்னு இருக்குது அப்படின்னா வேர்டு ஃபைல்னு அர்த்தம். நான் சேவ் பண்ணேன். இப்போ இது சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதையே வந்து நீங்கள் பிடிஎஃபாகவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள், இந்த ஆப்ஷன் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணணும். இது ஃபைல்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ரீவியூன்னு இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா அந்த 8 பேஜஸ் வந்திருக்கும். நம்ம ப்ரிவ்யூ வந்து பார்க்குறதுக்காக. அடுத்து இந்த பிரிண்ட் செட்டப்பே கொடுத்துட்டு இங்கே கீழே பிரிண்ட் இருக்கு இல்லையா, அதை பிரிண்ட் கொடுங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும், சிஸ்டம் பிரிண்ட் சர்வீஸ், போஸ்ட் ஸ்கிரிப்ட்னு. சிஸ்டம் பிரிண்ட் சர்வீஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு 8 பேஜஸும் காட்டுதா. மேலே வந்து 3 டாட் இருக்கும் பாருங்கள். இந்த 3 டாட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கா, இப்படி கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் லொக்கேஷன் கேட்குது, எங்கே நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம் நீங்கள், காஸ்பல். சரி கொடுத்துட்டிங்கன்னா இது பிடிஎஃப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா WPS ஆஃபீஸ் இல்லாதவங்களும் இது வந்து பிடிஎஃபாக வந்து மாற்றுறதுக்கான வழி. இப்போ WPSலேயே வந்து அப்படி பிடிஎஃபாக சேவ் பண்ணுறதுக்கு என்னன்னு சொன்னால் மறுபடியும் அதே அந்த ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப்னு இருக்குல்ல, அது கொடுக்காதீங்க. அது வந்து ப்ரோ வெர்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான். இது ப்ரோ வெர்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான் ஒர்க் ஆகும். இது நமக்கு வேண்டியதில்லை. இதில் வந்து சேவஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுக்கலாம். இப்போது சேவஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நம்ம லொக்கேஷனை சூஸ் பண்ணணும், எங்கே சேவ் பண்ணுறோன்ட்டு. நம்ம மறுபடியும் நம்ம ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் ஏற்கனவே இந்த காஸ்பல் தமிழில் இருக்குது, நம்ம வேறு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இருக்குல்ல, DOCX அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து நம்ம இந்த ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஃப்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு WPS ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேர்டு ஃபைலை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை போய் பார்க்கலாமா, ஃபைல் மேனேஜர், மை ஃபைல்ஸ் போயிட்டு TRB தி காஸ்பல்
பாருங்க. இந்த மேல இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டா மாத்துனது. இந்த இது வந்து பிடிஎஃப்பா மாத்துனது. 8 பேஜஸ் இருக்கா? இது வந்து அந்த பிரிண்ட் ஆப்ஷன் குடுத்து பிடிஎஃப்பா மாத்துனது. இது வந்து வேர்ட் ஃபைல். அவ்வளோதான். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏஐ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி பாருங்க.